Hi everyone, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா எப்போதும் போல தான். ஸோ how to download MS Office 2021. லாஸ்ட் டைம் வந்து 19 நான் போட்டிருப்பேன் போன வீடியோவில், இப்போ 21 இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏற்கனவே போட்டால் தான் அதே ப்ராசஸ் தான், பட் ஒன்றே ஒன்று தான் மாற்ற வேண்டியது இருக்கும். 19க்கு பதிலாக 21 மாற்றுவோம், அவ்வளோதான். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இந்த டவுன்லோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஜென்யூன் ஆக்டிவேஷன் தான், எதுவும் இல்லீகல்லாம் கிடையாது. ஸோ ஃபுல்லி லீகல் தான். ஸோ நீங்கள் தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல் அது டவுன்லோட் பண்ணிப்போம் ஆஸ் யூஷுவல். இதை காப்பி பண்ணி இந்த டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். ஸோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லிங்க் இது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம் அந்த லிங்க்கை. இப்போ இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா அதில் ஒரே ஒரு செட்டப் ஃபைல் தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. மற்றது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம், நம்ம எதுவுமே தேவைப்படாது. செட்டப் ஃபைல் மட்டும் காப்பி பண்ணிட்டு மற்றதை டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம வந்து தனியாக தான் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக, அதனால் செட்டப் ஃபைல் தேவையில்லை. ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டப் ஃபைல் மட்டும் போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபைல் அது தேவையில்லை ஆக்சுவலாக, நான் போட்டிருக்கேன். ஆனால் ஸோ நெக்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பிட், உங்கள் பிசி வந்து என்ன பிட்டுன்னு கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறதுன்னு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் அப்படி காட்டிடுறேன். ஜஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் கம்ப்யூட்டர் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 64 பிட்டுன்னு எனக்கு இருக்குது. உங்களுக்கு 32 இருந்தால் 32 மாற்றிக்கோங்க, 64 இருந்தால் 64 மாற்றிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நான் 64 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆஃபீஸ் சீட். அதில் பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 அது இருக்குது பாருங்கள். ஸோ வால்யூம் லைசன்ஸ் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் தொட தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஸுக்கு போயிடுங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஸ் தேவையோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இது தேவைப்படாது. பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண, வேர்டு யூஸ் பண்ணுவேன், எக்ஸல் யூஸ் பண்ண, மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் கன்ஃபார்மாக டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலில் தான் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது இங்கிலீஷ். அப்படியே நெக்ஸ்ட்டு இது எதுவும் தொட தேவையில்ல, நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எம்எஸ்ஐ, இது வந்து ஆஃபில் வச்சுருங்க. அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்ஐ சம்திங் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா உங்கள் ஃபைல் எதாவது இருந்தால் அதுவும் சேர்ந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் அதை. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது மட்டும் கரெக்டாக இதில் இருக்கான்னு பார்த்து, கேஎம்எஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் டிஃபால்ட்டாக கீ, நம்மளுக்கு லைசன்ஸ் கீ இது ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், எல்லாமே நெக்ஸ்ட்டு. அப்போ ஃபினிஷ் பண்ணுறங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண மாடிஃபிகேஷன்லாம் இருக்கும், கான்ஃபிக் பண்ணது எல்லாமே. ஸோ கரெக்டாக இருக்கும், அதோட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் இப்போ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம XML அந்த ஃபைலை தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ XML கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஓகே கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். நேம் அப்படியே விட்டுருங்க, அது எதுவும் தொட தேவையில்லை. எக்ஸ்போர்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு கான்ஃபிக் ஃபைல். அதை வந்து நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல டெஸ்க்டாப்பில், அதில் வந்து இந்த கான்ஃபிக் ஃபைலும் போட்டுருவோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக செட்டப் டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு காட்டும். அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
CMD ப்ராம்ப்டில் தான் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இதை. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து இங்கே இருக்கும், பட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அந்த கமாண்டை. நீங்கள் எடுக்கிறதுனா அதில் எடுத்துக்கலாம். இது உள்ளே வந்து நீங்கள் எடுக்கணும், காப்பி பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கீழே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கமாண்ட் பண்ண போய்டுவோம். சர்ச்சில் CMD டைப் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டார்ட் பட்டன் போய்ட்டு கீழே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து விண்டோஸ் சம்திங் இருக்கும், ஒரு ஃபோல்ட்ரு. பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும், பட் CMD டைப் பண்ணால் இங்கேயே வந்துடும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை கிளிக் பண்ணியே ஆகணும். ஸோ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு கமெண்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேத்தில் இருக்குது செட்டப் அதை வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணிடணும். அதுக்காக இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. மேலே அந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து CD ஸ்பேஸ், இப்போ பேஸ்ட்டுக்கு வந்து Ctrl+Vன்னு கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆகிடும். என்ட்ரு கொடுத்தோடனே அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு பாருங்கள், கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கமாண்ட் அப்படியே அதில் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். இல்லைனா இது உள்ளே போய் கூட அந்த கமாண்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மறுபடியும் அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் Ctrl+V கொடுக்கணும் அவசியம் இல்லை. என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் பிசியோட ஸ்பீட் அண்ட் நெட் ஸ்பீடு தான், அது பேஸ் பண்ணி தான் இது டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன்லாம் அந்த ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும் அண்ட் இன்ஸ்டால் ஆகும். ஸோ எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். இது எனக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்சிடுச்சு. சைடில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து டவுன்லோடு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சம்திங் வரும். இப்போ இன்ஸ்டாலேஷன் இஸ் ஃபினிஷ்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ண சொல்லும். ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த CMD இருக்குல்ல ப்ராம்ப்ட் மோட் அதையும் எக்ஸிட் பண்ணுறங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. எக்ஸிட் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கேட்கும், லைசன்ஸ் அக்செப்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு ஜஸ்ட்டு எப்போதும் போல் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூன் ஆக்டிவேஷன், எந்த கிராக்கும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோசாஃப்ட்லேருந்து கொடுக்குறது. ஸோ ஃபுல்லி செக்யூர்டு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ கிளியரான இன்ஸ்டாலேஷன், ஓகேவா, எந்த ப்ராப்ளமும் இல்லாத கிளியரான இன்ஸ்டாலேஷன் இது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.